He was considered the strongest Hashira in a century during his time. He was so formidable that he could complete super hard missions all by himself without any assistance. He was நாம் இப்போ செய்ய போகிற டிஷ் வந்து மல்டிகிரெயின் ரவை செய்கிறதுக்கு நான் வந்து 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். மல்டிகிரெயின் மாவை எடுத்து வச்சுருக்கேன். அதில் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. மல்லி சேர்த்துக்கலாம். இதில் முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு துண்டு இஞ்சி, நல்லா நறுக்கி வச்ச இஞ்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் இதை நல்லா பிசைஞ்சு வடை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் நாம் இந்த வடை வறுக்கிறதுக்கு எண்ணெய் சுட வச்சுக்கலாம். அந்த மாவு எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது இதை நல்லா ரவுண்டாக தட்டி இதை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் மெதுவாக தான் வறுக்கும், அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துடுங்க. இது ரொம்ப ஹெல்தி அண்ட் ஈவினிங் டைமில் பசங்களுக்கு ஹெல்தி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு இருக்கும். இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.